ஹாய் வியூவர்ஸ். ஸோ இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி ஜேஇ ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ். ஸோ இதில் வந்து இன்னைக்கு பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் கொஸ்டின், calculate the average value of given function h of t is equal to am sin square t. ஸோ ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாங்க, அதுக்கு ஆவரேஜ் வேல்யூ கேட்குறாங்க. ஸோ ஆவரேஜ் வேல்யூ மீன்ஸ் இட் இஸ் நத்திங் பட் மீன் வேல்யூ. ஸோ அதனால ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா 1/t 0 to t, இங்கே அந்த ஃபங்க்ஷன் into dt. ஸோ இங்கே ஃபங்க்ஷன் am sin square t, அதனால அந்த ஃபங்க்ஷனை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். இப்போ வேற ஃபங்க்ஷனாக இருந்தால் சேம் ஃபார்முலாவில் இந்த பிளேஸ் மட்டும் சேஞ்ச் ஆகும், அதாவது இந்த ஃபங்க்ஷன் வேல்யூ மட்டும் சேஞ்ச் ஆகும். ஸோ இப்போ நம்ம இன்டகிரேட் பண்ணி இதுக்கு ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோன்னா அதுதான் ஆவரேஜ் வேல்யூ. ஸோ நம்மளுக்கு எந்த ஆப்ஷன் வருதுன்றத நம்ம டிக் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா 1/t 0 to t ஃபங்க்ஷன் ஆஃப் dt, இதுதான் ஃபார்முலா, ஆவரேஜ் வேல்யூ ஃபார்முலா. ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ இன்டகிரேட் பண்ணலாம். இன்டகிரேட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஏஎம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் எ கான்ஸ்டன்ட். ஸோ அதனால நான் வெளியில் எடுத்துக்கிறேன். ஸோ ஏஎம் டிவைடட் பை டி 0 to t சைன் ஸ்கொயர் டி டிடி. ஸோ அப்போ நம்ம இந்த சைன் ஸ்கொயர் டீயை இன்டகிரேட் பண்ணணும் வித் ரெஸ்பெக்ட் டு டி. ஸோ இப்போ இந்த சைன் ஸ்கொயர் டி டைரக்டா நம்மளால இன்டகிரேட் பண்ண முடியாது, அதனால இந்த சைன் ஸ்கொயர் டிக்கு ஃபார்முலா யூஸ் பண்ணிக்க. ஸோ சைன் ஸ்கொயர் டி ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா 1 - cos 2t டிவைடட் பை 2. ஸோ ஏஎம் பை டி, இதை நான் டிஸ்டர்ப் பண்ணல, இன்டகிரேட் இன்னும் பண்ணல. ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி இந்த சைன் ஸ்கொயர் டிக்கு ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்றேன். 1 - cos 2t divided by 2. So this is our sin square t ஓட formula. So into dt. So அந்த ஸ்கொயர்ல இருந்து நம்ம என்ன பண்றோம், sin square t ல இருந்து கன்வெர்ட் பண்றோம் 1 - cos 2t divided by 2. So இது ஒரு மேத்தமெட்டிக் ஃபார்முலா. ஓகேங்களா? மேத்தமெட்டிக்ஸ் ஃபார்முலா. So இப்போ இன்டகிரேட் பண்ணலாம். இன்டகிரேட் பண்றதுக்கு முன்னாடி இங்க 1 - cos 2t divided by 2 இருக்குல்ல, இதை வந்து என்ன பண்ணிடலாம், செப்பரேட் பண்ணிடலாம். இந்த 2 வெளியில எடுத்துறேன். ஸோ அப்போ என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா am டிவைடட் பை t, இந்த 2 வெளில எடுக்கிறேன்ல, அப்போ 2tன்னு வரும். ஸோ 0 to t 1 - cos 2t dt. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம இன்டகிரேட் பண்ணலாம். ஸோ இன்டகிரேட் பண்ணா 1 இன்டகிரேட் பண்ணா என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா வித் ரெஸ்பெக்ட் டு t பண்றதுனால 1 இன்டகிரேட் பண்ணா t. ஸோ அப்போ கான்ஸ்டன்ட் அப்படியே இருக்கட்டும், 2t. 1 இன்டகிரேட் பண்ணா t மைனஸ் cos 2t. cos 2t இன்டகிரேட் பண்ணீங்கன்னா sin 2t டிவைடட் பை 2. ஸோ லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா 0 to t. ஸோ இன்டகிரேட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம லிமிட்டை சப்ஸ்டிட் பண்ணணும். ஸோ அப்பர் லிமிட் லோவர் லிமிட் ரெண்டு இருக்கு. ஸோ அப்போ அப்பர் லிமிட் சப்ஸ்டிட் பண்றேன். ஸோ ஏஎம் டிவைடட் பை 2t. ஸோ அப்பர் லிமிட் எங்கெல்லாம் t இருக்கோ அங்கெல்லாம் வந்துட்டு கேபிட்டல் T சப்ஸ்டிட் பண்ணணும். ஸோ இப்போ t இருக்கு, ஸோ கேபிட்டல் T மைனஸ் சைன் 2, ஸோ கேபிட்டல் T டிவைடட் பை 2. ஸோ அப்பர் லிமிட் தான் சப்ஸ்டிட் பண்ணியிருக்கேன். மைனஸ் லோவர் லிமிட். லோவர் லிமிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 0. ஸோ t இருக்கிற இடத்த 0, ஸோ t இருக்கிற இடத்த 0 மைனஸ் sin 20 டிவைடட் பை 2. sin 20 டிவைடட் பை 2னா ஸோ 2 into 0 மீன்ஸ் 0. அப்போ sin 0 வேல்யூ 0, அதனால அங்க 0 ஆயிடும். ஓகேங்களா? ஸோ லிமிட் சப்ஸ்டிட் பண்ணியாச்சு. ஸோ அப்போ இந்த பார்ட் ஃபுல்லாக என்ன ஆயிடுச்சு, 0 ஆயிடுச்சு. அப்போ ரிமைனிங் பார்ட் இருக்கிறது இதுதான். என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா am divided by 2t, t minus sin 2t divided by 2. ஓகேங்களா? ஸோ இப்போ இதுதான் இருக்கு. இப்போ இந்த இடத்த t, ஓகேங்களா, இங்க வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது ஃபங்க்ஷன், அதாவது அந்த டைம் பீரியட் எல்லாமே எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இன் டெர்ம்ஸ் ஆஃப் பைல இருக்கு. உங்க ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ பைல இருக்கும்போது நம்ம இந்த டீக்கு பை சப்ஸ்டிட் பண்ணும்போது அது 2π இருக்கலாம், 4π இருக்கலாம், 5π இருக்கலாம், 8π இருக்கலாம். எந்த பை வந்தாலுமே சைன்ல
பை வந்துட்டாலே 0 வேல்யூ. அப்போ இந்த பார்ட் என்ன ஆகிடும் பார்த்தீங்கன்னா 0 ஆகிடும். ஓகேங்களா? ஸோ அப்போ நம்ம இதை 0 ஆக்கிடலாம். அப்போ என்ன வரும்? am டிவைடட் பை 2t இன்டூ t மைனஸ் 0. ஏன்னா இந்த இடத்துல டீர்ல நம்மளுக்கு இன் டெர்ம்ஸ் ஆஃப் பை தான் சப்ஸ்டிட் பண்ண போறோம். என்ன சப்ஸ்டிட் பண்ண போறோம்ன்றது நெக்ஸ்ட். பட் இன் டெர்ம்ஸ் ஆஃப் பை தான் சப்ஸ்டிட் பண்ண போறோம். அப்ப இன் டெர்ம்ஸ் ஆஃப் பை எந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணாலும் இந்த பார்ட் 0 ஆயிடும். ஸோ அதனால தான் 0 போட்டேன். ஸோ இப்போ டி கேன்சல் ஆயிடுமா? ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா am divided by 2t into t ன்னு வருது. ஸோ டி கேன்சல். ஸோ அவர் ஆன்சர் am divided by 2. So this is our final answer. So option பார்க்கலாம் am by 2. So this is our answer. ஓகேங்களா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா in case of immersion type water heater, heat is transferred by conduction, radiation, convection, induction. ஸோ அதாவது இமர்ஷன் டைப் வாட்டர் ஹீட்டர்ல ஹீட் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகிறது கண்டக்ஷனா, ரேடியேஷனா, கன்வெக்ஷனா இல்ல இண்டக்ஷனான்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்ப நம்மளுக்கு இந்த டிஃபரன்ஸ் தெரியணும். ஸோ ஃபர்ஸ்ட் கண்டக்ஷன். கண்டக்ஷன்னா டைரக்ட் கான்டாக்ட். ஓகேங்களா? ஸோ அப்ப நம்மளுக்கு மெட்டீரியல் வந்துட்டு டைரக்ட் கான்டாக்ட்ல இருக்கு தான் கண்டக்ஷன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ரேடியேஷன். ரேடியேஷன் வந்து பாத்தீங்கன்னா இப்ப உங்களுக்கு இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ரேடியேஷன் மீன்ஸ் டெஃபினிஷன் வந்து பாத்தீங்கன்னா ஹீட் டிரான்ஸ்ஃபர் வித் ஆர் வித்தவுட் மீடியம் இன் த ஃபார்ம் ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ். ஸோ ஏன் வந்துட்டு இங்க நான் வித் ஆர் வித்தவுட் மீடியம் சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப சன் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஓகேங்களா? இப்போ டிஸ்டன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சன் எர்த்ல இருந்து டிஸ்டன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ்ல இருக்கும். ஸோ அப்ப சன்லைட் வந்துட்டு நம்ம எர்த்துக்கு வர்றதுக்குள்ள இங்க எர்த் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இங்க வர்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் சன்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது ரேடியேஷன் ஸ்டார்ட் ஆகும்போது ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் வரைக்கும் நம்மளுக்கு ஏர் இருக்காது. வித்தவுட் ஏர் இருக்காது. ஆஃப்டர் சர்டன் டிஸ்டன்ஸ்க்கு அப்புறம் நம்மளுக்கு ஏர் இருக்கும். ஸோ இது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். அப்ப நம்மளுக்கு இங்க என்னது ரேடியேஷன் வந்துட்டு நம்மளுக்கு ஹீட் டிரான்ஸ்ஃபர் வித்தவுட் ஏர் டிரான்ஸ்ஃபர் ஆகுது, வித் ஏர் டிரான்ஸ்ஃபர் ஆகுது. ஸோ அப்ப ரேடியேஷன் மீன்ஸ் ஹீட் டிரான்ஸ்ஃபர் வித் ஆர் வித்தவுட் மீடியம் இன் த ஃபார்ம் ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ். பட் ஆனா இதுக்கு நம்மளுக்கு மெட்டீரியல் எந்த மெட்டீரியலும் தேவை கிடையாது. ஓகேங்களா? ஸோ இது வந்துட்டு ரேடியேஷன். நெக்ஸ்ட் கன்வெக்ஷன். கன்வெக்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ஹீட் த்ரூ ஃப்ளூயிட். டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ஹீட் த்ரூ ஃப்ளூயிட். ஃப்ளூயிட்னா இப்ப லிக்விட் மட்டும் கிடையாது, கேஸ்ன்றது ஃப்ளூயிட் தான். ஸோ லிக்விடு, கேஸ் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ளூயிட். ஸோ அப்ப டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ஹீட் த்ரூ ஃப்ளூயிட் இஸ் நத்திங் பட் கன்வெக்ஷன். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு வெசல் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? பர்னர் இருக்கு. ஸோ நம்ம ஹீட் ப்ரொடியூஸ் பண்றோம். இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த வெசல்ல வாட்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. வாட்டர் இருக்கு. ஸோ இப்போ நம்ம ஹீட் பண்ணும்போது இங்க ஹீட் பண்ணும்போது இந்த பார்ட்டிகல்ஸ், அதாவது வாட்டர் பார்ட்டிகல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஹீட் ஆகும்போது அதனோட டென்சிட்டி வந்துட்டு கம்மியாகும். டென்சிட்டி கம்மியாகும் போது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா அந்த வாட்டர் பார்ட்டிகல்ஸ் மேலே போயிடும். ஓகேங்களா? அந்த மேலே இருக்கிற வாட்டர் பார்ட்டிகல்ஸ் கீழே வரும். திரும்பவும் ஹீட் ஆகும். திரும்பவும் டென்சிட்டி கீழே இருக்கிற ஹீட் அதிகமாகும் போது டென்சிட்டி லோ ஆகும். திரும்பவும் அது லோவா இருக்கிற பார்ட்டிகல்ஸ் மேலே போகும். அதாவது டென்சிட்டி லோவா இருக்கிற பார்ட்டிகல்ஸ் மேலே போகும். திரும்ப மேலே இருக்கிற பார்ட்டிகல்ஸ் கீழே வரும். ஸோ இந்த சைக்கிள் நடந்துகிட்டே இருக்கும். ஸோ இதுதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கன்வெக்ஷன். ஓகேங்களா? ஸோ அப்ப டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ஹீட் த்ரூ ஃப்ளூயிட் டியூ டு டென்சிட்டி டிஃபரன்ஸ், இட் இஸ் நத்திங் பட் கன்வெக்ஷன். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் இண்டக்ஷன். ஸோ இண்டக்ஷன் மீன்ஸ் இண்டக்ஷன் பிரின்சிபலை பேஸ் பண்ணி. ஓகேங்களா? ஸோ அது வந்து நம்மளுக்கு கிளியரா ஐடியா இருக்கும்.
ஸோ அப்போ இதில் 4த்துல வந்து பார்த்தீங்கன்னா immersion type water heater heat is transferred by அப்போ உங்களுக்கு இந்த எக்ஸாம்பிள் வைக்கும்போது உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும். இட் இஸ் நத்திங் பட் கன்வெக்ஷன். ஓகேங்களா? ஸோ வாட்டர் ஹீட்டர் வந்து பார்த்தோன்னா heat is transferred by convection, that is transfer of heat through fluid due to difference of density. ஓகேங்களா? ஸோ அவர் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கன்வெக்ஷன். ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா calculate the total kilowatt and kVAr for an industrial load which consists of two separate load. Load A 250 kVA at 0.8 power factor lagging, load B 50 kilowatt at unity power factor. So options கொடுத்திருக்காங்க. So கேட்கறது ரொம்ப சிம்பிள் கொஸ்டின். ரெண்டு லோடு கொடுத்திருக்காங்க. டோட்டல் கிலோவாட் எவ்வளோ, டோட்டல் kVAr எவ்வளோன்றாங்க. அதாவது ரியல் பவர் ரியாக்டிவ் பவர். அவங்க கேட்கறது கிலோவாட் மீன்ஸ் ரியல் பவர், kVAr மீன்ஸ் ரியாக்டிவ் பவர். ஓகேங்களா? ஸோ டோட்டலா எவ்வளோ, ரெண்டு லோடுக்கும் சேர்த்து டோட்டலா எவ்வளோன்னு கேட்கறாங்க. ஸோ அப்போ நம்ம லோட் ஏ லோட் பி இது ரெண்டுத்தையும் ரியல் பவரை ஆட் பண்ணிக்கணும், ரியாக்டிவ் பவரை தனியாக கால்குலேட் பண்ணி ஆட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் லோட் ஏ. லோட் ஏவில் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் கேவிஏ. ஓகேங்களா? கேவிஏல கொடுத்துருக்காங்க. அப்போ கேவிஏல கொடுத்துருக்காங்கன்னா நம்ம அட் 0.8 பவர் ஃபேக்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இதுல இருந்து நம்ம ரியல் பவர் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம், ரியாக்டிவ் பவர் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ ரியல் பவர் ஃபைண்ட் அவுட் பண்ணோம்னா 250 kVA இன்டூ cos 5. ரியல் பவர்னா 250 kVA இன்டூ cos 5. ரியாக்டிவ் பவர்னா 250 kVA இன்டூ sin 5. ஸோ இதான் ஃபார்முலா. ஸோ cos 5 மல்டிப்ளை பண்ணீங்கன்னா அது ரியல் பவர், sin 5 மல்டிப்ளை பண்ணீங்கன்னா அது ரியாக்டிவ் பவர். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் லோடு ஏவில் நம்ம கிலோவாட் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கலாம். கிலோவாட் இஸ் ஈக்குவல் டு 250 kVA. ஓகேங்களா? 250 kVA இன்டூ cos 5. அடுத்தது kVAr. ஓகேங்களா? ரியாக்டிவ் பவர் 250 இன்டூ sin 5. இப்போ நம்ம cos 5 சப்ஸ்டிட் பண்ணணும். இங்க 0.8 பவர் ஃபேக்டர் கொடுத்திருக்காங்க. ஸோ பவர் ஃபேக்டர் மீன்ஸ் இட் இஸ் நத்திங் பட் cos 5. ஓகேங்களா? ஸோ அப்போ பவர் ஃபேக்டர்னா என்னது? cos 5. அப்போ cos 5 இஸ் நத்திங் பட் 0.8. அப்போ 250 இன்டூ 0.8. ஸோ இதான் வந்துட்டு ரியல் பவர். ஸோ இதை மல்டிப்ளை பண்ணி நம்ம சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா யூ வில் கெட் 200. ஸோ நெக்ஸ்ட் ரியாக்டிவ் பவர் 250 இன்டூ sin 5. ஸோ நம்மளுக்கு cos 5 கொடுத்துருக்காங்க, அதை யூஸ் பண்ணி நம்ம sin 5 கண்டுபிடிச்சிக்கலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா cos 5 இஸ் ஈக்குவல் டு 0.8 கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ 5 இஸ் ஈக்குவல் டு cos இன்வர்ஸ் ஆஃப் 0.8. ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம 5 வேல்யூ கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அந்த 5 யூஸ் பண்ணி நம்ம sin 5 போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்ப இங்க 5 என்ன வருதுன்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம்னா வர்ற 5 sin of 5 போட்டீங்கன்னா you will get sin 5. ஓகேங்களா? ஸோ இப்போ 5 is equal to என்னன்னு பார்த்தீங்கன்னா is equal to 36.86. ஸோ இப்போ 5 கிடைச்சிடுச்சு இல்ல, அப்ப sin 36.86 டிகிரி is equal to 0.6 வரும். ஸோ இது எப்பவுமே வந்துட்டு நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். cos 5.8னா sin 5.6 தான் வரும். ஏன்னா இது அடிக்கடி நம்மளுக்கு நிறைய கொஸ்டின்ஸ்ல இதே மாதிரி ரிலேஷன்ஸ் சால்வ் பண்ற மாதிரி வரும். ஸோ அதனால எப்பவுமே இதை ஞாபகம் வச்சுக்கணும். cos 5 equal to 0.8னா sin 5.6 தான் வரும். ஸோ இப்போ நம்ம 250 இன்டூ sin 5 இருக்குல்ல, ஸோ அப்ப kVAr is equal to 250 into 0.6. So substitute பண்ணீங்கன்னா you will get 150. ஓகேங்களா? இப்ப லோட் ஏவில் கிலோவாட் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு, kVAr ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு, அதாவது ரியல் பவர் அண்ட் ரியாக்டிவ் பவர் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு.
லோட் பி ஸ்ட்ரெயிட்டாவே கொடுத்துட்டாங்க 50 கிலோ வாட்னு கொடுத்துட்டாங்க. அங்க ரியல் பவர் தான். ஓகேங்களா, அட் யூனிட்டி பவர் ஃபேக்டர். ஸோ அப்ப இங்க நம்ம கால்குலேட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அப்ப லோடு ஏ அண்ட் பி இப்ப ஆட் பண்ணிக்கலாம். லோடு ஏவில் வந்து பாத்தீங்கன்னா கிலோவாட்டு 200, லோட் பில கிலோவாட்டு 50. அப்ப 200 பிளஸ் 50 250. அப்ப டோட்டல் கிலோவாட் இஸ் ஈக்குவல் டு லோட் ஏவில் கிலோவாட் வந்து பாத்தீங்கன்னா 200 பிளஸ் லோட் பில கிலோவாட் வந்து பாத்தீங்கன்னா 50. ஸோ 50. ஸோ அப்ப 250 கிலோவாட். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் டோட்டல் கேவிஏஆர் இஸ் ஈக்குவல் டு லோட் ஏவில் வந்து பாத்தீங்கன்னா கேவிஆர் 150, லோட் பில கேவிஆர் இல்ல. ஸோ அப்ப 150 தான். ஸோ அப்ப ஆன்சர் 150. ஓகேங்களா. ஸோ அப்ப இந்த ஆப்ஷன் பார்க்கலாம். கிலோவாட் வந்து 250, கேவிஆர் வந்துட்டு 150. ஸோ கிலோவாட் 250, கேவிஆர் வந்து 150. ஸோ ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா. நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா 2 coils having self inductance of 4 millihenry and mutual inductance of 2 millihenry. Find the ratio of equivalent inductance when it is differential and additive in nature respectively. ஓகேங்களா. அதாவது ரெண்டு காயில செல்ஃப் இண்டக்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4 மில்லி ஹென்றி, மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 மில்லி ஹென்றி. அதனோட ரேஷியோ கேட்கறாங்க. எப்பன்னு வந்து பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஷியலாவும் அடிட்டிவாவும் கனெக்ட் ஆயிருக்கும் போது. ஓகேங்களா. சரி, ஓகே. அப்ப ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு அந்த டிஃபரன்ஷியல் அடிட்டிவ் ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஃபார்முலா இப்ப சீரீஸ்ல கனெக்ட் ஆயிருந்ததுன்னா ஃபார்முலா இருக்குது, பேரலல்ல கனெக்ட் ஆயிருந்ததுன்னா ஃபார்முலா இருக்கு. ஓகேங்களா. ஸோ இப்ப அடிட்டிவ் அண்ட் டிஃபரன்ஷியல் ஃபார்முலா எழுதுறேன். எல் ஈக்குவலண்ட், ஏன்னா ஈக்குவலண்ட் இண்டக்டன்ஸ் தானே கேட்கறாங்க. ஸோ எல் ஈக்குவலண்ட் இஸ் ஈக்குவல் டு L1 பிளஸ் L2 பிளஸ் 2M. Lனா செல்ஃப் இண்டக்டன்ஸ், Mனா மியூச்சுவல் இண்டக்டன்ஸ். ஓகேங்களா. ஸோ L1 பிளஸ் L2 பிளஸ் 2M இது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா அடிட்டிவ். ஓகேங்களா. அதாவது குமுலேட்டிவ்னு சொல்லலாம், அடிட்டிவ். அதே L ஈக்குவலண்ட் இஸ் ஈக்குவல் டு L1 பிளஸ் L2 மைனஸ் 2M. ஓகேங்களா. அது வந்து பார்த்தோன்னா டிஃபரன்ஷியல். இல்லனா அப்போசிங் சொல்லலாம். ஸோ அப்ப ரெண்டும் அடிட்டிவா இருந்ததுன்னா ஃபார்முலா வந்து L1 பிளஸ் L2 பிளஸ் 2M. ரெண்டும் அப்போசிங் ஆர் டிஃபரன்ஷியலா இருந்ததுன்னா L1 பிளஸ் L2 மைனஸ் 2M. ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து ஜெனரல் ஃபார்முலா. ஸோ இப்ப அவங்க கேட்கறது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டுத்துக்கும் ரேஷியோ, அடிட்டிவ்க்கும் டிஃபரன்ஷியலுக்கும் ரேஷியோ கேட்கறாங்க. ஓகேங்களா. ஸோ அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் இது ரெண்டுத்தையும் கால்குலேட் பண்ணிட்டோம்னா அதுக்கடுத்து நம்ம ரேஷியோ ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். So L equivalent is equal to, first additive calculate பண்றேன். So L1 and L2 2M. ஓகேங்களா. So இப்ப இதுல self inductance of 4 millihenry ன்னு கொடுத்திருக்காங்க. self inductance of 4 millihenry. அப்ப L1 4 millihenry தான், L2 4 millihenry தான். ஏன்னா அவங்க கொடுத்திருக்காங்க 2 coils having self inductance of 4 millihenry and mutual inductance of 2 millihenry. ஓகே. அப்ப ரெண்டு காயிலுமே செல்ஃப் இண்டக்டன்ஸ் ஓட வேல்யூ 4 millihenry தான், மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் ஓட வேல்யூ 2 millihenry. ஓகேவா. சோ அப்ப செல்ஃப் இண்டக்டன்ஸ் L1 L2 ரெண்டுமே 4 millihenry இல்ல. சோ அப்ப 4 plus 4 plus 2 into mutual inductance 2. So 2. ஓகேங்களா. சோ அப்ப இத சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா 4 plus 4 இது 2 into 2 இது ஒரு 4 அப்ப 12 வரும். ஓகேங்களா. சோ 12 millihenry. நெக்ஸ்ட்
L equivalent is equal to அதாவது second differential போடுறேன். So again 4 plus 4 minus 2 into 2. So அப்போ 4 plus 4 8, 8 minus 4 4 millihenry. So இது வந்துட்டு differential. என்ன நம்ம 1 2 போட்டுக்கலாம். ஓகேங்களா? இப்போ நம்மள கேக்குறது வந்து பாருங்க when it is differential and additive in nature respectively. அதாவது find the ratio of equal inductance when it is differential and additive. அப்ப first differential போடணும் அடுத்து additive. அப்ப என்ன கேக்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா 2/1 கேக்குறாங்க. ஏன்னா இதுதானே differential, இது additive. ஓகேங்களா? சோ அப்ப 2 divided by 1 கேக்குறாங்க. ஓகேங்களா? differential to additive. சோ அப்ப என்ன வரும் 4 divided by 12. 4 divided by 12 cancel பண்ணீங்கன்னா 1 3 வருங்களா? சோ அப்ப 1/3. சோ ரேஷியோ வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் 1/3. சோ our ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா C. இது ரொம்ப சிம்பிள் ப்ராப்ளம். சோ இந்த ஃபார்முலா வந்து பாத்தீங்கன்னா சீரியஸ் கனெக்ஷனா இருந்தா, அதாவது ரெண்டு காயிலும் வந்து பாத்தீங்கன்னா சீரிஸ்ல கனெக்ட் ஆயிருந்ததுன்னா இது ஃபார்முலா. இதுவே உங்களோட காயில் வந்துட்டு பேரலல்ல கனெக்ட் ஆயிருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப உங்களோட ஃபார்முலா என்னன்னு பாத்தீங்கன்னா L equivalent is equal to L1 L2 minus m square divided by L1 plus L2 minus 2m. இது வந்து பாத்தீங்கன்னா additive. இது எப்ப parallel. ஓகேங்களா? இது வந்து எப்பன்னு பாத்தீங்கன்னா காயில் வந்துட்டு parallel கனெக்ட் ஆயிருந்ததுன்னா. So next L equivalent equal to L1 L2 minus m square divided by L1 plus L2 plus 2m. So இது வந்து பாத்தீங்கன்னா differential. ஓகேங்களா? இல்லனா opposing சொல்லலாம். சோ ஃபார்முலா வந்து பாத்தீங்கன்னா சிம்பிளா ஒரு சின்ன சேஞ்ச் தான் இருக்கும். சீரிஸ் கனெக்ஷன்லயும் வந்து பாத்தீங்கன்னா இங்க பிளஸ் மைனஸ் சேஞ்ச், பேரலல்லயும் வந்து பாத்தீங்கன்னா இங்க மைனஸ் இங்க பிளஸ். சோ ஒரு சின்ன சிம்பிள் சேஞ்ச் தான் இருக்கும். அதனால நம்ம ஒரு ஃபார்முலா ஞாபகம் வச்சீங்கன்னா இன்னொரு ஃபார்முலா ஈஸியா எழுதிடலாம். சோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோல நெக்ஸ்ட் ப்ராப்ளம்ஸ் டிஸ்கஸ் பண்ணலாம். Thank you.